நல்லவர். இன்னும் சத்தமா ஆமேன். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஒரு ஊமையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், கவலைப்படாதிருங்கள்னு பார்த்தோம் இல்லையா. கண்ணை குறித்து பார்த்தோம், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இதே இதில் இருக்கிற ஒரு வசனம் கர்த்தர் சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அப்படின்ட்டு மத்தேயுவில் சொல்கிறாங்க. இங்கே லூக்காவில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, காகங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு குறித்து ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். ஆனால் காக்காவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன இருக்காது. மற்ற பறவைகளை காட்டிலும் காகங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காகங்களை காட்டிலும் கூட நீங்களும் நான் என்னது ரொம்ப விசேஷமானவர்கள், விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த லூக்கால ஆண்டவர் சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 12:34 வாசிக்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமேன். இதே வசனம் எந்த ஒரு வார்த்தையும் தவறாமல் மத்தேயு 6:21 நீங்கள் வாசித்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதில் இருக்கும். சரியா. அது மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:21, மத்தேயு 6:19 பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பிட்டிருக்கிற அதே வசனங்கள் அங்கேயும் இருக்குது. இங்கே ஆண்டு நம்மளுக்கு சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமேன். இங்கே ஆண்டு சொல்கிறாங்க, பொக்கிஷம் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா பூமியிலே மத்தேயு 6:19 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பூமியிலே உங்கள் பொக்கிஷத்தை என்ன பண்ண வேணாம், சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே என்ன இருக்குது, பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு என்ன பண்ணுவாங்களாமா, திருடுவாங்க. ஆமேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. ஏன் தெரியுமா, காகத்தை பார்க்கல நீங்கள் என்னது விசேஷித்த விதம். நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க. லூக்கால் ஆண்டவர் சொல்கிறாரு 32வது வசனத்தில் நம்ம வாசித்தோன்னா, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம எதில் பிரியமாக இருக்கிறோன்னா, நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம். நான் கூட யோசிப்பேன் பாருங்கள், ராத்திரி தூங்கும் போதே நாளைக்கு காலேஜுக்கு என்ன சமைச்சின்னு போனோம். நைட் யோசிக்கிறது ஒன்றா இருக்கும், காலையிலேருந்து கிச்சனுக்கு போய் சமைக்கிறது வேறையாக இருக்கும். செஞ்சு முடிச்சது பிறகு வந்த சாப்பாடு வேறையாக இருக்கும். நம்ம தானே பெரியவங்களாம் நம்மளாம் அப்படி தானே யோசிப்போம். அம்மாங்களுக்கெல்லாம் தெரியும், என்ன டிஃபன் கட்டணும், நைட் ஒன்று யோசிப்போம், காலைல ஒன்று யோசிப்போம், டிஃபனில் போகும்போது அது வேறையாகிடும். அப்போது நாளைக்கு குறித்து நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், கவலை பண்ணுறோம். பேர பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறோம், பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணுறோம், நிறைய கவலை. என் பிள்ளைக்கு அடுத்து என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ. அதனால் ஆண்டவர் மத்தேயுவில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க. இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பயப்படாதே. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அதனால் நாளைக்கு என்ன குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம எதிர்காலம் என்னவா போய் முடியுமோ, இதை வியாதி எனக்கு எங்கே போய் கொண்டு போய் முடியுமோ, என் பிள்ளையோடைய வாழ்க்கை என்னமா போய் முடியுமோ, நான் இதுங்களுக்காக ஒரு நகை சேர்த்து வைக்கலையே, எனக்காக ஒரு எங்கள் அம்மா அப்பா நகை சேர்த்து வைக்கலையே, எதையும் பண்ணலையே, பணத்தை சேர்த்து வைக்கலையே, எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு எது குறித்து, உலகத்தின் காரியத்தை குறித்து நம்மளுக்கு கவலை இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, இங்கே லூக்கால் ஆண்டவர் எந்த பறவையை சொல்கிறேன்னா, காகம். ஐ மீன், ஏன்னா ஒரு வாய் சோறு வச்ச உடனே கழுகோ வேறு எந்த பறவையும் என்ன பண்ணாது, முதல்ல வராது. பூமியில் நம்ம ஒரு சாப்பாடு வச்சோன்னா முதல்ல தெரியறது யாருக்கு தான், காக்காக்கு தான். ஒருவேளை அதுக்கு அவ்வளோ கண்ணு ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு தெரில. ஒரு காக்கா ஒரு காக்கா மட்டும் தனியாக வந்து சாப்பிடாது, கான்னு கூப்பிட்டு என்ன பண்ணோம், எல்லா ஊரில் இருக்கிற காக்காவெல்லாம் கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடும். ஆனால் இங்கே லூக்காவில் பார்க்கும்போது ஆண்டு அழகாக காகங்களை பாருங்கள்,
அதுங்க விதைக்கிறதோ இல்லை அறுக்கிறதோ இல்லைன்னா பரமபிதான் அதுக்கு என்ன பண்ணுறாரு, பிழை போட்டுக்கிற போது ஏன் தெரியுமா, நீங்கள் அதை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம்? வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆமீன். அங்கே ஆண்டு சொன்னார், பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. இங்கே சொல்கிறாரு, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பை. ஆமீன். இங்கே நீங்கள் ஒரு பணத்தை போட்டு ஒரு பை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணமும் அரிச்சிடும். மண்ணுக்குள்ளே போட்டு வச்சாலோ இல்லை டப்பாக்குள்ளே காசு போட்டு வச்சாலோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணம் என்ன ஆகிடும், பணப்பையும் போயிடும், பணப்பையில் உள்ள இருக்கிற பணமும் என்ன ஆகிடும், போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குறையாத பொக்கிஷம். இங்கே ஆண்டு சொல்கிறாரு, இங்கே நீ சேர்த்து வைக்கிற பணம் வேணால் அழிஞ்சு போயிடலாம், ஆனால் அங்கே நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல, ஆண்டு சொல்கிறாரு அது எப்படியாப்பட்டதாக இருக்குன்னா பழமையாய் போகாத. நம்ம அங்கே போய் சேர்ந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் கூட இங்கே இருந்து நம்ம அங்கே சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிஷம் பழமையாக போகாது. அது என்ன பண்ணாது, என்னைக்கும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். சேர்த்து வைக்க சொல்ல ஆண்டவர். என்ன வைக்கணும், சம்பாதிச்சு வைக்கணும். சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்களே, கால் வயிற்றுக்காக படாத பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடி ஓடி உழைச்சி சேர்த்து வைக்கிறது எதுக்கு, சாப்பாட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் எல்லாமே என்ன ஆகிடுது, ஜீரணாய் திருப்பி பசிக்குது, திருப்பி என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு சாப்பாடை பற்றி பேசலை. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு சக்தி என்ன தெரியுமா, இங்கே நம்ம எதை செய்தால் அங்கே நம்ம பொக்கிஷத்தை சம்பாதித்து வைக்க முடியுன்றதை மாத்திரம் தான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அப்போ எது பொக்கிஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை. ஆமீன். இந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி யார் இந்த பூமியில் வாழ்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். இந்த பூமியில் நான் தேவ சித்தத்தின்படி, நான் தேவ திட்டத்தின்படி, நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழலை அப்படின்னா நான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சம்பாதித்து வைக்க முடியாது. ஆமீன். இதுக்கு மட்டும் யாரும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இங்கே தேவ சித்தத்தின்படி நான் வாழலைன்னா பொக்கிஷம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன வேணால் ஓடி சம்பாதிக்கலாம், எவ்வளோ பெரிய வேலையில் வேணால் இருக்கலாம், கட்டாக சம்பாதிக்கலாம், எவ்வளோ பணத்தை சம்பாதிக்கலாம், சொத்து சேர்த்து வைக்கலாம், வீடு வாங்கி வைக்கலாம், வீடு இங்கே கட்டலாம். ஆனால் ஒன்றுக்குமே அது அங்கத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இங்கத்துக்கு வேணால் அது பிரயோஜனமாக இருக்கலாம். இவங்க மாடி வீட்டில் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பவுன் நகை போட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்க, இவ்வளோ நகை கொடுத்தாங்க, இவ்வளோ பணம் கொடுத்தாங்க, பிரம்மாண்டமாக கல்யாணத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் நம்மளை சொல்லலாம். ஆனால் அங்கே பேலன்ஸ் 0, அங்கே ஒன்றுமே நம்மளுக்கு இல்லை. அப்போ இங்கே நம்ம எதை செய்தால் பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை சம்பாதித்து வைக்க முடியும்? முதலாவது நான் சொன்னேன், இந்த வார்த்தையின்படி தேவ சித்தத்தின்படி நான் வாழும்போது அங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். 2வது அப்போது தேவ சித்தத்தை நான் எப்படி செய்ய முடியும்னா சரீர ஆசையையும் சரீர இச்சைகளையும் விடும் பொழுது நாங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன்னு அர்த்தம். ஆமீன். என்னுடைய சரீரத்துக்குரிய ஆசை, பணம் சம்பாதிக்கணுமானா சம்பாதிக்கணும், தேவை, அன்றாட வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியம், தேவை தான், சம்பாதிக்கணும் தான். அதுக்குன்னு வேலைக்கு போவாமையே நம்ம சாப்பிட்லான்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம தானேங்க, காசு இல்லாமல் நம்ம போய் ஒரு கடையில் எதாவது வாங்கினா முடியாது. காசு முக்கியம்தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக அது நம்மளுக்கு இருக்கும்போது அது நம்மளுக்கு தகுதியாக இருக்காது. ஆமீன். அடுத்து நம்ம வாசிக்கலாம், லூக்கா 12:35 வாசிக்கலாமா?
உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். ஆமென். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது படிக்கும்போது பாருங்க எனக்கு புரியலை. அப்போ உங்கள் பொக்கிஷம் அங்கே சம்பாதித்து வைக்கணும்னா, நம்மளுடைய பொக்கிஷம் அங்கே இருக்கணும்னா நம்ம இருதயம் அங்கே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் ஏதோ ஒன்றத்தை நான் யோசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இருப்போம். இப்போ நம்ம தெருவில் வந்து ஒரு டெத் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், யாரெல்லாம் மாலை எடுத்து போட்டிருப்பாங்க, இப்போது யாருக்கெல்லாம் மேலே அடிச்சு மாலை கொண்டு வந்திருப்பாங்க அப்படி யோசிப்போம். நாளைக்கு எக்ஸாம்னாக்கா நாளைக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு யோசிப்போம். வேலைன்னா நாளைக்கு என்னென்னலாம் வேலை வருமோ அப்படின்னு இருப்போம். ஏன்னா என் இருதயம் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? அங்கே இருக்கிறதுனால இங்கே நம்ம இருதயம் என்னது இல்லை. அப்போ நான் பொக்கிஷம் அங்கே சேர்த்து வைக்கணும். என் இருதயம் பரலோகத்துக்குரிய ஆசை பாசத்தோடு இணைந்திருக்கும் போது தான் நான் பொக்கிஷத்தை பரலோகத்தில் என்ன பண்ண முடியும், சேர்த்து வைக்க முடியும். அப்போது பரலோகத்தில் நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா இந்த சரீரமாக இருக்கிற நான் இந்த சரீரத்தினால என் கர்த்தருக்கு பிரியமாக எதெல்லாம் நான் செய்கிறேன்னா இல்லையான்றதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யோசித்து பார்க்க போகிறோம். அப்போ உங்கள் அறைகளை கட்டி கொண்டு உங்கள் அங்கே வாசிங்க, உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். ஆமென். அங்கே நம்ம வாசித்தோம் மத்தேயுவில், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கு. இங்கே நம்ம வாசிக்கிறோம் உன் அறையை கட்டி கொண்டு. மத்தேயுவில் நம்ம வாசித்தோம், கண்ணை பற்றி நம்ம அதிகமாக தியானித்தோம். இங்கே நம்ம தியானிக்க போகிற பெரிய விஷயம் தெரியுமா, இந்த சரீரம். ஆமென். ஏன் தெரியுமா, நம்ம விசேஷித்தவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை போலவே நம்மளை உருவாக்கியிருக்கிறார். ஆமென். ஏன் காகத்தை பார்க்கிலும் பறவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அப்படின்னா, தம்முடைய சாயலால் உங்களையும் என்னை ஆண்டு படைச்சதுனால நீங்களும் நானும் ரொம்ப 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 விசேஷமானவர்கள். ஆமீன். அப்போ அவரை போலவே கண், அவரை போலவே கை, அவரை போலவே கால், அவரை போலவே எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவரை போலவே நம்மளுக்கு சிந்தை இருக்குதானா? இல்லை. அவரை போலவே எனக்கு இருதயம் இருக்குதானா? இல்லை. அவரை போலவே நான் காரியங்களை என் சரீரத்தில் செய்கிறேனானா? கிடையாது. அப்போது அவரை போலவே என்னை படைச்சிருந்தது ஒரே ஒரு காரணத்துக்காக, அந்த பறவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த சரீரத்தில் நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம கர்த்தருக்கு கொடுத்துருக்குறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் 1000% உண்மையாய் சொல்ல முடியும், இந்த சரீரத்தில் நான் ஒரு நாள் கூட என் கர்த்தரின் சித்தத்தை செய்யாமல் இருந்தது கிடையாது? சொல்ல முடியுமா நம்மளால? ஒரே ஒரு நிமிஷம் கூட இந்த சரீரத்தினால என் தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ்ந்திருக்கிறேன், இந்த சரீரத்தில் என் தேவனுக்கு பிடிக்காதது எதையுமே நான் செஞ்சதில்லை, யோசித்ததில்லை, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. அப்போது பொக்கிஷம் அங்கே எங்கே எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அங்கே பொக்கிஷம் அங்கே இருக்குன்னா உன் இருதயம் அங்கே இருக்கணும். அப்போது உன் அறையை கட்டி கொண்டு அப்படின்னா, எங்கள் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி ட்ரெஸ்ட் ரெடி ஃபார் சர்வீஸ் அண்ட் கீப் யுவர் லேம்ப்னு இருக்குது. அப்படின்னா பி ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தனாருக்கு மாப்பிள்ளை, அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்க. அப்போ வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்கள், நாங்கள் இன்னும் யாருமே ரெடியாக ஆகலை. மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம சைடு வீட்டிலேருந்து நாங்கள் யாருமே எப்படி இல்லை, ரெடியாகவே ஆகலை. எல்லாம் சேரில் உக்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்தோம். அவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க. ஆனால் அந்த வெயிட்டிங் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஐயோ இவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ நேரம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரோமே. அதே தான் கர்த்தர் வரும்பொழுது நான் ரெடியாக இல்லைன்னா நான் இங்கே விட்டு போயிடுவார் என்ன. ஆமீன். அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணி நிற்க மாட்டாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அறையை கட்டி கொண்டு என்ன பண்ணுமா, உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கணும்.
ஆமீன். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்ப இந்த சரீரம் எப்பவுமே கர்த்தர் எப்போ வருவார்ன்றதுக்கான ஆயத்தமா இருக்கணும். ஆமீன். அப்போ இந்த சரீரத்தில் நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், தேவனுக்கு சித்தமான காரியங்களை நம்ம செய்கிறோமா? இப்போ இந்த ஆலயத்தை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமீன். ஃபால் சீலிங் போட்டிருக்கோம், கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம், இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம். ஆலயம் ஒரு அலங்காரமாக என்ன பண்ணுது இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல்லில் நான் என்ன பண்ணல, வாசம் பண்ணலை. ஆமீன். ஆனால் இதுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், அதிகமாக பிரயாசப்படுறோம். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற இடம் ரொம்ப அழகாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது, நான் தங்குற ஆலயமாக இருக்க வேண்டிய நீ அலங்காரமாக இரு. அதுதான் அந்த வசனம். உன் அறையை கட்டி கொண்டு உன் விளக்கை எரிகிறதாகவும். ஆமீன். உன் அறையை கட்டி கொண்டு, பி ட்ரெஸ்ட், பி ரெடி. எதுக்கு? அவர் வர்றதுக்கு நான் ரொம்ப ரெடியாக இருக்கணுமா, எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும், எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். இப்படி ஒரு சபையில் ஒழுவுறதை நம்மளால தாங்க முடியல. இந்த சபையில் நம்ம ஒட்டி இருக்கிற அந்த வாலில் ஒட்டி இருக்கிற அந்த பிளேவுட் யாருன்னா கிழிச்சிடுவாங்கன்னு கூட நம்மளுக்கு எப்படி இருக்குது, பயமாக இருக்குது. சுவரில் யாராவது கிறுக்குவாங்கன்னு நம்மளுக்கு பயமாக இருக்குது. சர்ச்சை அழுக்கு பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு எப்படி இருக்குது, பயமா இருக்குது. இதுக்கு எல்லாம் நம்மளுக்கு வெறும் கட்டடங்க, இது வெறும் கட்டடம், அவ்வளோதான். இது சபை, இது கட்டடம். ஆண்டவர் சொல்றாரு, இது இல்லை, நீ இருக்கிறல்ல, நீ தான் நான் தங்குற ஆலயம். ஆமீன். நீங்களும் நானும் தான் தேவன் தங்குற ஆலயமா இருக்கும்போது, ஏம்மா அதை கிழிச்சாலே உனக்கு வலிக்குதே, அப்போ இந்த இருதயம் பரலோகத்துக்குரிய காரியத்தில் இசைந்து இல்லையே, அப்போ எப்படி பொக்கிஷம் அங்கே இருக்கோ சேர்த்து வைக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உன் இருதயம் என்ன பண்ணுமா இருக்குது. அப்போ என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் மேலே இருக்குது, இந்த கட்டடத்து மேலே இருக்குது, பொருள் மேலே இருக்குது, நகை மேலே இருக்குது, ட்ரெஸ்ஸு மேலே இருக்குது, எல்லாத்து மேலேயும் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஆனால் எதை நம்ம அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம், பொக்கிஷம் மாதிரி நான் எதை நேசிக்கிறேனோ அங்கே என் இருதயம் என்ன பண்ணுது இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் வரல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம இருதயம் அவங்கள சார்ந்து இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பொக்கிஷம் அங்கே இருக்கணும்னா உன் இருதயம் முதல்ல அங்கே இருக்கணும். ஆமீன். என் இருதயம் பரலோகத்துக்குரிய காரியங்களில் இசைந்து அல்லாத போது நான் எந்த ஒரு காரியத்தை இந்த சபையில் நான் செய்தாலும் முட்டை தான், பிரயோஜனமே இல்லை. எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தாலும், அது நாங்களாக இருந்தாலோ, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், சபையில் இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும், யாராக வேணா இருந்தாலும், என்னுடைய இருதயம் முழுமையாய், இதை நீங்கள் கோட் பண்ணணும், முழுமையாய், முழு இருதயம் என் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஒத்து இல்லை அப்படின்னா, என்னுடைய முழு இருதயம் என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு இல்லைன்னா, என்னுடைய முழு இருதயம் என் கர்த்தர் கொடுத்த இந்த வேதத்தின்படி நான் வாழலைன்னா, என் முழு இருதயத்தில் பாதி வேற எங்கேயோ இருக்குது. அப்போ முழு இருதயத்தில் நான் அவருடைய வேலையை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நீ முழு இருதயத்தோடு நீ எதை செய்றியோ அதுதான். இந்த சரீரத்தில் நான் என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு அவரை கனப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னை விசேஷமானவன் சொல்லியிருக்கிறேன்ல. இந்த சரீரத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா அவரை போலவே உங்களை என்னையும் உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு காக்காவாக பிறந்திருக்கலாமே. ஆண்டவர் அதுக்கு தான் போஷிக்கிறாரே. ஒரு காக்காவாக நம்மளை உருவாக்கி இருக்கக்கூடாதா? ஒரு மாடா உருவாக்கி இருக்கக்கூடாதா? ஒரு ஆடா உருவாக்கி இருக்கக்கூடாதா? ஒரு பூனையா உருவாக்கி இருக்கக்கூடாதா? ஏங்க நீங்களும் நான் ஆண்டு சொல்ற அதை பார்க்கிலும் நான் உன்னை விசேஷமானவன் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவரை போலவே நான் இருக்கிறேன்றதுக்காக.
ஆமீன். அவரை போலவே நீங்களும் நானும் இருக்கிறோன்றதுக்காகத்தான் நம்மளை மனுஷனாய் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னும் போது, அப்போ இந்த சரீரம் அவரை போலவே இருக்குதே, அப்போ இந்த சரீரத்தை எத்தனை அதிகமாய் அவரை கனம் உள்ள ஒரு சரீரமாய் நம்ம இந்த சரீரத்தை வச்சிருக்கிறோம். அப்போ எத்தனை கனமுள்ளதாய் இந்த சரீரத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு நம்ம காரியத்தை செய்யணும். அப்போ எத்தனை அதிகமாய் எத்தனை மகிமையாய் இந்த சரீரத்தை நம்ம பத்திரமாய் பார்த்துக்கணும். ஆமீன். அப்போ முழு இருதயத்தோடு நான் ஆண்டவருக்கு ஊழியத்தையோ, முழு இருதயத்தோடு சபையில் ஏதோ ஒரு காரியத்தையோ, முழு இருதயத்தோடு தேவ சித்தத்தை நான் செய்யலைன்னா என் இருதயம் அங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். எனக்குரிய பொக்கிஷம் நாங்கள் இன்னும் சம்பாதித்து வைக்கலன்னு தான் அர்த்தம். ஆமீன். நம்ம வாசிக்கலாம். ரெண்டு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லூக்கா 12:16 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான் பாருங்க. அவன் என்ன யோசிக்கிறான்னா, அவன் விதைத்த எல்லா பலன் அவனுக்கு நிறைய கிடச்சிருச்சு. அதாவது அவனுக்கு தேவைக்கு மிஞ்சி அவனுக்கு கிடச்சிருச்சு. அவனுக்கு தேவைக்கு அதிகமாக அவனுடைய விளைச்சல், அவனோட நிலத்துலேருந்து விளைச்சல் அவனுக்கு வந்துருச்சு. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் வாசித்தீங்கன்னா 18 வாசித்தீங்கன்னா, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்லுவானாமா, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அவன் என்ன சொல்றான்? அதிகமாக தேவைக்கு அதிகமாக அவனுடைய குடும்பத்துக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக அந்த ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய நிலத்தில் வளர்ந்த விளைச்சல் அவனுக்கு அதிகமாகிடுச்சு. அவன் சொல்லுவானாமா, அவன் ஆத்துமாவை பார்த்து சொல்கிறான், ஆத்துமா நீ என்ன பண்ணாத, எதுக்கும் பயப்படாத, கலங்காத, தேவைக்கு அதிகமாக இருக்குது, நான் உனக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ புசித்து குடிச்சு நீ எப்படி இருக்கணும், திருப்தியாயிரு அப்படின்னு சொல்ற. அதுக்கு தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, என்ன சொல்கிறான், மதிகேடனே அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். அடுத்தது அவர் சொல்றாரு, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். என்ன சொல்றாரு தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, நீ சேர்த்து வச்சிருக்கிறியே, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை எடுத்துருவேன், அப்போ நீ சேர்த்து வச்சிருக்கிறல்ல அது யாருடையதாகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான், மதிகேடன். அப்போ பொக்கிஷம் எங்க நம்ம சேர்த்து வைக்கணும், அங்க. இன்னைக்கு அப்படியே நம்ம பின்னாடி திரும்பி ஆலயத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் இல்லை, காலி. அப்போ அவங்க இருதயம் எங்கே இருக்குது நான் சொல்லட்டுமா? உங்கள் இருதயம் எங்கே இருக்குது இப்போது? பரலோகத்தின் பொக்கிஷத்துக்குரிய காரியத்தில் நம்ம இருதயம் இருக்குது. ஆராதனையை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு ஆராதனை கூட நம்ம மிஸ் பண்ணுறக்கூடாது. நம்ம இங்கே வந்திருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஒரு இருதயம் எங்கே இருக்குது? கர்த்தரிடத்தில் இருக்குது. நம்மளுடைய பொக்கிஷத்தை அங்கே சம்பாதித்து வச்சுன்னு இருக்கிறோம். ஆமேன். இப்போ சில பேர் வரலை, அப்போ அவங்க இருதயம் எங்கே இருக்குதுன்னா உறவுகளோடு இருக்குது. எங்கே இருக்குது? உறவுகளோடு இணைஞ்சு இருக்குது. ஏன்னா சாவாயிட்டு இருக்குது. இன்னைக்கும் இது சர்ச்சுக்கு போகுது, அப்படியே பைபிளை தூக்கிட்டு அப்படின்னு சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்களே அப்படின்னு. ஆனால் நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு இழப்பு கிடையாது, பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் எங்கேயோ நடக்கிற ஒரு இழப்புக்கு நம்ம ஆலயத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். எங்கேயோ யாருக்கோ காது குத்து நடக்கிறதுக்கு ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம போகிறோம். எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆலயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இருதயம் எங்கே இருக்குது? உறவுகளோடு, நண்பர்களோடு, நமக்கு பிடிச்ச ஜனத்தோடு, நமக்கு பிடிச்ச ஒரு பிள்ளையோடு, நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனோடு, நமக்கு பிடிச்ச வேலையோடு, நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தோடு என் இருதயம் இசைந்து இருக்கிறதுனால என் பொக்கிஷம் அங்கே இல்லை. ஏன்னா என் இருதயம் அங்கே இல்லை. அதனால் பொக்கிஷத்தை அங்கே என்ன பண்ண முடியல, என்னால் சம்பாதித்து வைக்க முடியல. அப்போ ஆண்டவர் அங்கே பொக்கிஷம் இல்லைன்னா பரலோகத்தின் வாசல் படியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, மிதிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் சொல்லலை,
அம்மா சிரிக்கிறாங்க, நான் சொல்லலை, இது சொல்லுது. ஆமீன். ஏன்னா ஆண்டவர் இங்கே அதுதான் அழகாக சொல்கிறாரு, உன் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உன் விளக்குகள் எரிகிறதாகவும் இருந்தாதான் அவர் வரும்பொழுது கதவை தட்டி நீ உன்னை கூப்பிடும் பொழுது நீ ரெடியாக இருக்கும்போது அவர் உன்னை அங்கே கூப்பிட்டு போவார். இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவார். ஆமீன். அவர் எப்போ வருவார் தெரியாது, யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் வருவாருன்றது தான் சத்தியம், வருவாருன்றது தான் நிச்சயம். ஆனால் எப்போ வருவார் தெரியாது. அப்போ எப்போவுமே எப்படி இருக்கணும்? இந்த அறையை கட்டி கொண்டு அப்படின்னா ட்ரெஸ்ட், பி ட்ரெஸ்ட், ரொம்ப நம்மளுடைய சரீரத்தை அலங்கரித்துனா நல்ல நகைங்களை போட்டுன்னு, பட்டு புடவையை கட்டின்னு, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுன்னு, நல்ல ஒரு சட்டையை மாட்டின்னு இருக்கிறது அலங்கரிப்பு கிடையாது. இந்த சரீரத்தை என் கர்த்தரின் மகிமைக்காக மாத்திரமே நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அலங்கரிப்பு. ஆமீன். இந்த சரீரத்தை தேவ சித்தத்துக்கோ தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் நடக்கிறேன்னு நான் எப்போ நான் உறுதியாய் சொல்லுகிறேனோ அப்பொழுதுதான் நான் அலங்கரிப்பாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நான் அலங்காரமாக இருந்தால் தான் என் கர்த்தர் எங்கே கொண்டு போவார்? பரலோகத்துக்கு கொண்டு போவார். அப்போ இந்த சரீரத்தில் நான் முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்போடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு என் தகப்பனுடைய சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னா, என் தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னா, என் தேவனுக்கு நான் பிரியமாய் வாழணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் உலகத்திலிருந்து எடுத்து அங்கே வைக்கணும். ஆமீன். நான் கொஞ்சம் இங்கே வச்சுக்கிறேன் ஆண்டவரே, கொஞ்ச நாள் போட்டேன் ஏசப்பா, இதை நான் சரி செஞ்சுக்கிறேன். கொஞ்ச நாள் போட்டோம் ஆண்டவரே, கொஞ்ச நாள் போட்டோம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்ல, மதிக்கேடனே இன்னைக்கு ராத்திரி நான் வந்துட்டேன்னா நீ சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் எங்கே போகும்? அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த ஒரு காரியத்தை கேட்குறாரு. இன்னொரு வாலிபனை மட்டும் கடைசியாக காண்பிக்கிற மத்தேயு 19 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு வாலிபன் அங்கே இருக்கிறான். ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் என்ன வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன் தகப்பனையும் தாயும் கண்ண பண்ண மோஸ்டே கொடுத்த 10 கட்டளையை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் சின்ன வயசுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், சண்டே ஸ்கூல்லாம் போய்க்கிறேன், சர்ச்சுக்கெலாம் போய்க்கிறேன், மேத்தாக்கா எனக்கு வசனம்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அக்காமாருங்க அண்ணமாருங்களாம் எனக்கு வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க, 10 கட்டளை என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எனக்கு என்ன பண்ணும், நல்ல மனப்பாடமாக நான் சொல்லுவேன், நான் செய்கிறேன் அதை. அப்போ நான் பரலோகத்துக்கு வருவேனா? இன்னும் எனக்கு குறை இருக்குதா அப்படின்னு ஆண்டு கேட்குறேன். அவன் கேட்குறான். அதுக்கு ஆண்டு ஆமாம், என்ன தெரியுமா, உனக்குரியவைகளை விட்டுட்டு என் பின்னாடி வா. அவன் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் துக்கம் அடைந்தவனாய் கர்த்தரிடத்திலிருந்து போயிட்டானா. எப்படி போனான்? துக்கம் அடைந்தவனாய். இன்னைக்கு நம்ம பெரிய ஐஸ்வர்யவான் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து உன் வேலையை விட்டு வா, உன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா, என் சித்தத்துக்கு மாறாய் நீங்களும் நான், அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து பேசிட்டு நினச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, அதை விட்டுட்டு என் பின்னாடி வந்துரு. ஆமீன். ஏதோ ஒரு காரியம் என் சித்தமான்னு தெரியாமல் நீ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறல்ல, உன் சரீரத்தினால உன் அறையை கட்டாமல் இருக்கிறல்ல, உன்னோட சரீரத்தை எனக்காக அலங்கரிக்காமல் இருக்கிறல்ல, அப்போது உன் இருதயம் வேற எங்கேயோ இருக்குதுல்ல, அதிலிருந்து உன் இருதயத்தை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, விட்டுட்டு வா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, விட்டுட்டு வந்துடுங்க. ஆசை, பெருமை, பணம், இன்னைக்கு எல்லாரும் இந்த சரீரத்தில் ஜனங்க புகழற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம்ல, விட்டுடுங்க. அது கூட நம்மளுக்கு தேவை கிடையாது. என்னை புகழ வேண்டியது ஒரே ஒருத்தர் தான், அவரு மட்டும்தான். ஆமீன். என்னை புகழறதுக்கும் என்னை மெச்சிக்கொள்றதுக்கும் ஒருத்தருக்கு தான் உரிமை உண்டு, ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டு, அது அவருக்கு மட்டும்தான். வேறு யாருன்னா உங்களை புகழ்ந்தா கூட இந்த காலில் வாங்கி இந்த காலில் என்ன பண்ணிடுங்க, விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அப்படியே புகழ்ந்த மாதிரி புகழ்ந்து என் இருதயத்தை பரலோகத்துலேருந்து இப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. பெருமையை உள்ளே வந்துடும். அப்போ இந்த சரீரத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியது ரொம்ப
அவசியம். அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விட்டுட்டு வந்துரு. இன்னைக்கு நம்ம எதை விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்? மதிக்கேடனே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா? பணிவிடைக்காரர்களுக்கு கர்த்தர் இந்த பூமையை சொல்கிறார். ஏன்னா பேதுரு கேட்குறாரு, யாருக்கு ஆண்டவரே இந்த பூமையை சொல்கிறீங்க? எங்களுக்கா, இங்கே இருக்கிறவங்களுக்கான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியக்காரர். இன்னைக்கு நீங்களும் நானும் யார்? கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள். நீங்களும் நானும் யார்? கர்த்தருக்காக வேலையை செய்கிற வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள். முன்பதாய் நின்று மைக்கு பூச்சி சொல்கிறது மாத்திரம் ஊழியம் இல்லைங்க. இந்த சரீரத்தினால நான் யார் ஒருத்தரும் என்னை பார்த்து இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியனா, இதெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போகுது, இதெல்லாம் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா நான் தான் உண்மையான ஊழியக்காரன், ஊழியக்காரி. ஆமேன். அப்போ இந்த சரீரத்தில் கர்த்தர் கனத்துக்குரிய கர்த்தர் விரும்புகிற ஒரு கனத்துக்குரிய சரீரமாக இது இருக்கிறதா? என் ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. காகங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் விசேஷித்தவர்? தேவனுடைய சாயலால் உங்களையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ எத்தனை அதிகமாக இந்த சரீரத்தில் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், எத்தனை அதிகமாக இந்த சரீரத்தை கர்த்தருக்கென்று கனமுள்ளதாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சாப்பாடு சொல்லலைங்க, இது வேற. நான் சொல்லுகிறது மேலே மேலே பரலோகத்துக்குரிய காரியங்களை நான் பேசிகிட்ருக்கிறேன். ஆமீன். உங்கள் இருதயம் அங்கே இருக்குதா? உங்கள் இருதயம் அங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சரீரத்தில் நான் எப்பவுமே அலங்கரித்து கொண்டு கர்த்தருக்கென்று காத்து கொண்டிருக்கிற மனவாட்டியாக இருப்பேன். இந்த சரீரத்தில் யார் ஒருத்தர் என்னை பார்த்தோம் இயேசுவை மறுதலிக்காத, அதாவது இயேசுவின் நாமத்தை வீணில் வழங்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆமீன். அதுக்கு பேர் தான் அலங்கரிப்பு. அப்படி இருப்பேன் அப்படின்னா அபிஷேகத்தோடு நான் காத்திருப்பேன்னா கர்த்தர் நம்மளை அங்கே கொண்டு போவார். அப்படி அங்கே பொக்கிஷத்தை நம்ம சம்பாதித்து வைக்கிறவர்களாக இருக்கணும்னா நம்ம இருதயம் இந்த உலகத்துக்குரிய ஆசைகள், இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குரிய இச்சைக்காக இல்லை, ஆசைக்காக இல்லை, ஆசை பாசங்களுக்காக இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அன்புக்காக இல்லை. இந்த உலகத்தில் அன்புக்காக இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை பார்த்து அந்த மேலான அன்பு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து, உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்த்து மேலான ஐஸ்வர்யத்தை, மேலான கனத்தை, மேலான மகிமையை நம்ம இழந்துடக்கூடாது. இது நம்ம பாடணும்ல. குருசி ஆசிக்கலாம் திறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக எனக்கு இருந்தாலும் உங்கள் சிலுவை தான் எனக்கு என்னது மேன்மை ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தான் யோசிக்கணும். உங்கள் சிலுவை தான் ஏசப்பா எனக்கு மேன்மை. நம்ம எப்போ அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பதாய் நடக்கிறோமோ, ஒரே ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பிடிச்சது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் என் தேவனுக்கு அது சித்தம் இல்லைன்னா, என் தேவனுக்கு திட்டத்தில் அது இல்லைன்னா அதை விடுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். நான் இந்த சரீரத்தில் நான் பொக்கிஷத்தை அங்கே சம்பாதித்து வைக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். நான் இங்கே எதை ஆண்டவருக்காக விடுறனோ அதை காட்டிலும் மேலானதையும் கர்த்தர் அங்கே எனக்கு தருவார். ஆமீன். எதை என் கர்த்தருடைய ஆசைக்காக நான் இங்கே விடுறனோ அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தின் நன்மையை இந்த பூமியிலையும் எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, அங்கேயும் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமீன். அதனால் வசனம் சொல்லுகிறது போல பயப்படாதே சிறு மந்தையே. ஆமீன். எதுக்கும் பயப்படாதீங்க. காகங்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் ரொம்ப விசேஷமானவர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமீன். அதனால் இதை யோசித்து பாருங்கள். இந்த சரீர கனமுள்ளதா இருக்கிறதா? இந்த சரீரத்தை அலங்கரித்து கொண்டு என் விளக்கை எரிகிறதாய் வைத்து கொண்டு என் தேவனுக்காக, என் மணவாளனுக்காக நான் காத்து கொண்டிருக்கேனா அப்படின்னு பார்த்து யோசித்து பாருங்க. இந்த கட்டடத்துக்காக நம்ம இவ்வளோ பிரயாசப்படும் பொழுது, ஆமீன், இந்த செங்கலுக்காக நம்ம இவ்வளோ பிரயாசப்படும் பொழுது, தன் ஜீவனையே கொடுத்து இதை ஆலயமாய் வாங்கியிருக்கிறாரே, அவருக்கு இந்த சரீரத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோன்றதை மாத்திரம் யோசித்து கொண்டிருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.